ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. அன்பான சிவ அன்பர்களே, கடந்த நாட்களில் நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாசகம், 12 ஜோதிடனுடைய வரலாறு சிறப்பு, பஞ்சபூதத்தலனுடைய வரலாறு சிறப்பு நான் உங்களுக்கு சொல்லிட்டு வந்தேன். சரிங்களா? நான் இன்றைக்கி எந்த தலங்களின் வரலாறையும் சிறப்பி நான் உங்களுக்கு சொல்ல போகிறதே இல்லை. அதற்கு மாறாக நான் ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த விஷயம் நல்லா இருந்தால் கேட்டுங்க, நடைமுறைக்கு எடுத்துங்க. சரிங்களா? நம்ம சிவபெருமானை வணங்குகிறோம். சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் கிடைக்குன்னா நமக்கு கண்டிப்பாக 2 தகுதிகள் அவசியம். ரெண்டு தகுதி நம்ம வளர்த்துக்கிட்டாலோ இல்லை நமக்குள்ளே இருந்தால் தான் சிவபெருமானுடைய பரிபூர்ணமான திருவருள் நமக்கு கிடைக்கும். அப்போ தான் சிவபெருமானுடைய பாதத்தை நம்ம சரணடைய முடியும். என்னடா அந்த பாழா போன உலகத்தை எங்கே போகணும் இப்போ தகுதி கேட்குறான்னு பார்த்து கோயிலுக்கு போய் நிம்மதியாக சாமி கும்பலாம் பார்த்தா அங்கேயும் தகுதி கேட்குறாருன்னு சொல்கிறீங்களா பார்க்குறீங்களா? ஆமாங்க, உண்மையாக சிவபெருமானை வணங்கணும்னு சொன்னால் நமக்கு 2 தகுதி தேவைப்படுது. அந்த தகுதியில் முதல் தகுதி என்னன்றது நான் உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? முதல் தகுதி பார்த்தீங்கன்னா எல்லா உயிரிழத்தும் அன்பு செலுத்துதல். ஃபஸ்ட்டு பாயிண்ட். சரிங்களா? எல்லா உயிரிலும் அன்பு செலுத்துதல், பொறாமப்படக்கூடாது. போட்டி இருக்கலாம், பொறாமப்படக்கூடாது. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா எந்த உயிரும் தீங்கு செய்யக்கூடாது. சரிங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா மனுஷனாக பார்க்கணும், நடத்துகிற எண்ணம் நமக்கு இருக்கணும். தனக்குள்ள நான் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், நான் வசதி படைத்தவன், நீ இல்லாதவன் சொல்லிட்டு நமக்குள்ள ஏற்ற இறக்கங்களை வச்சுக்கிட்டு நம்ம போயிட்டு கோவிலாக கும்பிட்டாலும் நம்மளுக்கு என்னது புண்ணியம் கிடைக்காது, ஐயனுடைய அருளும் கிடைக்காது. என்றைக்கு நாம் மனுஷனை சக மனிதனை நினைக்கிறோமோ, சரிங்களா, எல்லா உயிரிலும் அன்பு செலுத்தி ஒன்றோட பார்க்குறோமோ, அன்றைக்கி தான் சிவபெருமான் நமக்குள்ளே வருவார், அவருடைய அருள் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை எப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் பல சிவநிலைகளை பார்த்துக்கலாம். கோவில் எங்கே நம்ம போகிறோம், காசி போகிறோம், ராமேஸ்வரம் போகிறோம், திருவண்ணாமலை போகிறோம், எங்கே போகிறோம், அங்கெல்லாம் சிவனடிகாரெலாம் இருப்பாங்க, நம்ம பார்ப்போம். சரிங்களா? அந்த சிவனடிகார்ட்டை நீங்கள் போய் நின்று ஒரு 2 நிமிஷம் பேசுங்க. நீங்கள் ஏதோ ஒரு பொருளை கொடுங்க, உணவு பொருளோ பணமோ பொருள் ஏதோ கொடுங்க. அவங்க முதல் பார்த்தீங்கன்னாக்கா வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ இவன் நமக்கு ஈகை பண்ணுறானே, இவன் என்ன ஜாதின்னு தெரியலையே, இவன் என்ன மதம் தெரியலையே, அப்படிலாம் அவங்க பார்க்க மாட்டாங்க. யார் கொடுத்தாலும், நல்ல விஷயத்தை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, கெட்ட விஷயத்தை கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க, நீ இல்லைன்னு சொன்னாலும் பார்த்து வாங்கிக்குவாங்க. ஆனால் இன்னொரு விஷயம், அவங்க கீழே போயிட்டு நின்று நம்ம பேசினோம்னா அவங்க எந்த காரணத்தை கொண்டோ நல்லாருன்னு சொல்லுவோம், நம்மளை வாழ்த்துவாங்களும் சரி, நம்மளை சபிக்க மாட்டாங்க. இவங்க தான் உண்மையான சிவனடியார்கள். அதனால் நம்மளும் உண்மையான சிவனடியாராகவோ இல்லை சிவாவர்கள் கிடைக்கணுன்னாக்கா நம்ம என்ன பண்ணணும், எல்லா உயிரும் அன்பு செலுத்தணும், எல்லா மனுஷனும் சகஜமாக பறக்கணும், ஏற்றர்கள் கொள்ளக்கூடாது, நமக்குள்ள ஜாதி மத உணர்வு வேற்றுமை தாழ்வு எந்த இதுவுமே இருக்கக்கூடாது. அப்போ தான் சிவபெருமான் நமக்குள்ளே நமக்கு சிவ அருள் கொடுப்பார், வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவார். இது முதல் தகுதி. 2வது தகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, எல்லாத்துக்குமே எம்பெருமான் சிவபெருமான் முன்னோடி. எப்படி சொல்கிறோம் பார்த்தீங்களா? நம்ம இன்றைக்கி அறிவியல் மாற்றத்தில் எதுவே செய்கிறோம், உடல் உறுப்பில் ஒரு பொருளாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோம். ஆனால் உலகம் தோன்றி அந்த காலத்தில் இருந்து ஒரு மனுஷனுடைய உடல் உறுப்பு எடுத்து இன்னொரு மனுஷனுக்கு பொறுத்தலாம் சொல்லி நமக்கு அறிவியல் பூர்வமான கண்ணை திறந்தவர் யார்? சிவபெருமான் தான். கண்ணப்பர் மூலிமா தன்னுடைய கண்ணில் ரத்தம் வர வச்சு கண்ணப்பன் கண்ணை அவருக்கு மாற்றி வச்சு சிவபெருமான் மாற்றி வச்சாலே அன்னைக்கு நிகழ்த்துற மாற்றம். அது மட்டும் இல்லை, நம்ம பெரிய பெரிய தலைவர்லாம் பார்க்குறோம். எல்லாரும் நான் பெரிய தலைவர் இன்றைக்கி போற்றப்படுற தலைவர் என்னன்னா, ஏன் ஒரு சமுதாயம் வளர்ச்சி அடையணும்னு சொன்னாங்க. எதுனா பெண்கள் என்றைக்கு ஒரு சமுதாயத்தில் வளர்ச்சி அடைஞ்சு மேலே வராங்களோ அன்றைக்கி தான் ஒரு சமுதாயம், ஒரு நாடு வளர்ச்சி அடைன்னு சொல்லி நிறைய பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க இல்லையா? அந்த வகையில் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம உதாரணம் யாரை சொல்லணும்னா, பெண்களுக்காக கொள்வது டாக்டர் அம்பேத்கர், தந்தை பெரியார், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கெல்லாம் சம உரிமை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நிறையா போராட்டம்லாம் பண்ணியிருக்கிறாங்க. மக்கள் மத்தியில் இன்னும் அதனால தான் வாழறாங்க. ஆனால் இன்னை வரைக்கும் கிடைச்சிதா?
இன்னைக்கு வந்து 50% இல்ல, பாதிக்கு இல்ல, 30% கொடுத்து இன்னும் வந்து 2024 நம்ம வந்து முட்டி முனையுகிறோம். நம்ம நாடாளுமன்றத்தில் பேச்சுவார்த்தை நடக்குது. ஆனா கொண்டு பேசுறோம். எல்லாம் செயல்பாட்டுக்கு வரமாட்டுது. ஆனா, எங்க 5000 ஆண்டு இந்த உலகம் தோன்றிய 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து சிவபெருமான் வந்து தண்ணீர் சரிபாதிய குடுத்து குடுத்தா தான் வந்து நாடு உயரும்னு சொல்லி நமக்கு உரைச்சவரு சிவபெருமான் தான். அதனால வந்து சிவனடியார்கள், சிவனோட சிவனை வணங்குறவங்க, சரிங்களா? சிவபக்தர்கள், உண்மையான சிவபக்தர்கள்லாம் அவங்க என்னன்னா, மனைவிக்கு மரியாதை குடுக்கணும். சரிங்களா? ஒழுக்கமா இருக்கணும் ஃபர்ஸ்ட்டு. மனைவிக்கு மரியாதை குடுக்கணும். மனைவிக்கு மரியாதைன்னா என்னது? தினமும் எது அவங்க கால்ல விழுறேங்க. அதுவா? அது கிடையாது. இல்ல, எங்க மனைவி சொல்றத நான் கேட்பேன். மிச்சம் யார் சொல்லியும் கேட்க மாட்டேன். அது வந்து போலி, நடிக்கிறது. சரிங்களா? சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் என்ன இல்ல? சண்டை இல்லையா? சச்சரவு இல்லையா? சாபங்கள் இல்லையா? ஆனந்த தாண்டவம் ஆடுனார் இல்லையா? இப்போ 2 பேரும் போட்டி போட்டுன்னு. அப்ப அதெல்லாம் இல்லையா? அப்ப அதெல்லாம் இல்ல. எல்லாமே இருக்கும். இருக்கும். என்னன்னாக்கா, மனைவியுடைய ஆசைகள் ஒண்ணு இருக்குது. அவங்க லட்சியங்கள் இருக்குது. சரியா? இப்ப நம்ம ஒரு பொருள் ஆசைப்படும்போது, அவங்களும் ஆசைப்படுவாங்க தானே! அப்போ அவங்களும் நெ நெ என்ன சொல்றது? அவங்களுடைய நியாயமான ஆசைய, தேவைய உணர்ந்து நம்ம அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும். அதே மாரி பார்த்தீங்கன்னாக்கா, பொது இடங்கள்ல வந்து நமக்கு மரியாதை கிடைச்சா போதும் சொல்றாங்க இல்லையா? தனக்கு என்ன மரியாதை கிடைக்குதோ, அந்த மரியாதை அவங்களுக்கு கிடைச்சா தான் நம்ம அங்க நிக்கணும். இல்லாட்டா வந்து நம்ம வந்துரணும். ஆக மனைவிக்கு மரியாதை செய்றவனும் தான் சிவபெருமானுடைய உண்மையான பக்தரா இருக்க முடியும். ஆகவே இந்த 2 குணாதிசயங்களும், சரிங்களா? இந்த 2 தகுதிய யாரு வளர்த்துக்கிறாங்களோ, அவங்க தான் உண்மையான சிவபக்தரா இருக்க முடியும். உண்மையான சிவன் அருள் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால இதுவரைக்கும் எப்படி தெரியல. இதுக்கப்புறம் சிவபெருமான் வணங்கணும் போனா, இந்த 2 குணாதிசயங்களையும், இந்த 2 தகுதிய வளர்த்துக்கிட்டு, அப்புறமா சிவபெருமான போங்க. போனீங்கனாக்கா, சிவபெருமான் அருள் பரிபூர்ணமா கிடைக்கும். சரிங்களா? நான் கிடைக்கும். ஓ ஓம் நம சிவாய். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய.